அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசு இருக்கும். அந்த அம்மாவுக்கு முடி இங்கே இருக்கு, முட்டிக்கு கீழே முட்டிக்கு தடி. 55 வயசு 58 வயசுன்னு சொல்றாங்க. ஒரு முடி கூட நரமுடி கிடையாது, வெறும் கருவேப்பிலை தான். அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, எதுவுமே பண்ணல. ஒரு 5 இலையை எடுத்து சாப்பிட்றது, 2 பழம் எடுத்து சாப்பிட்றது, இதுதான் ஒரு ரொட்டீன். இவ்வளோ முடி, இவ்வளோ தடிசா இருக்கு. 58 வயசுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியான முடி. அது ஒரு முடி கூட வெள்ள முடியெல்லாம் கருப்பா இருக்கு. என்னோட ப்ரொஃபஸர் சொல்லுவார், கருவேப்பிலை வந்து முடிக்கு வந்து மிராக்கிள்ஸ் கொடுக்குமா, பிரமிக்கிற வைக்கிற அளவுக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படிம்பாரு ஹேருக்கு. அதாவது வந்து நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்றேன். ஆக்சுவலாக ஒரு பேஷண்ட், ஒரு அம்மாவும் பொண்ணு வராங்க. அந்த அம்மாவுக்கு வந்து, அந்த பொண்ணுக்கு வந்து வயசு 26 சரிங்களா. கூட வராங்க. அம்மா வந்து ஒரு 55-58 வயசு இருக்கும். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்றா, இந்த மாதிரி முடி கொட்டுது, எல்லாமே பார்த்தாச்சு, பேசியாச்சு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியாச்சு, இருந்துச்சு. அந்த அம்மாவை பொண்ணு எந்திக்கும் போது அம்மா எந்திக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசு இருக்கும். அந்த அம்மாவுக்கு முடி இங்க இருக்கு, முட்டிக்கு கீழே தடி. 55 வயசு 58 வயசுன்னு சொல்றாங்க. ஒரு முடி கூட நரமுடி கிடையாது, ஒரு முடி கூட நரமுடி கிடையாது. நான் உடனே திருப்பி உட்கார வச்சு, உங்க பொண்ணு தானம்மா, உங்களோட ஜீன் கொஞ்சம் வந்திருந்தாலும் இந்த பொண்ணுக்கு முடி நல்லா இருந்திருக்குமே, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, எப்படி முடி கொட்ட ஆரம்பிச்சுன்னா அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி தான் முடி இருந்துச்சு டாக்டர், எனக்கு திடீர்னு முடி வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. ஸோ அப்போ அவங்கள கேட்குறேன், என்னென்னலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க, அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து கருவேப்பிலை மரம் இருக்கும் சரியா. டெய்லி அவங்க வந்து வாசத்தளிக்கும் போது கருவேப்பிலை இலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா கீழே விழுந்து கிடக்குதான் டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்காங்களாம். சரிங்களா. இது வந்து ஒரு 10-15 வருஷமா பண்றாங்க அவங்க. என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டேன் டாக்டர், நான் சாப்பிட்றேன். சாப்பிட ஆரம்பிச்சதா என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல, அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் கன்ஃபார்ம்ல தெரியல அதானான்ட்டு. ஆனால் இவ்வளோ முடி இருக்கு அவங்களுக்கு, வெறும் கருவேப்பிலை தான். அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ அப்போ என் ப்ரொஃபஸர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை கருவேப்பிலை சாப்பிட்றதுனால இவ்வளோ முடி வளர்ந்துருக்குமோ அப்படின்ட்டு. வெறும் 15 இயர்ஸ் டெய்லி அந்த வாசல் தொளிக்கும் போது ஒரு 5 இலையை எடுத்து சாப்பிட்றது, 2 பழம் எடுத்து சாப்பிட்றது, இதுதான் ஒரு ரொட்டீன். அதுலேயே இவ்வளோ பெரிய, ஆமாம், இவ்வளோ முடி, இவ்வளோ தடிசா இருக்கு. 58 வயசுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியான முடி. அது ஒரு முடி கூட வெள்ள முடியெல்லாம் கருப்பா இருக்கு. நியர்லி 60, அவ்வளோ ஆல்மோஸ்ட் 60. அவங்களோட 20 வயசுல கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு முடியலையா, இப்போதான் இவ்வளோ முடி வளர்ந்துருக்குன்றாங்க. ஸோ அப்போ என் ப்ரொஃபஸர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை கருவேப்பிலை வந்து இந்த மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்குமோ அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா, அப்புறம் இன்னொரு நான் டாக்டர்கிட்ட பேசினேன், ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்கிட்ட பேசினேன். கருவேப்பிலை எந்த அளவுக்கு சாப்பிட்லான்னா, கருவேப்பிலை மட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 5-6 இல்லை மேக்ஸிமம் 10 இலைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அது வந்து அதிகப்படியாக சாப்பிடும்போது ரத்தம் ஊறாயிர ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஆல்டர் பண்ணுது போல். அதனால் கருவேப்பிலை ஜூஸாக அடித்து யாரையும் குடிக்க சொல்லாதீங்க அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட சொன்னார், நேச்சுரோபதி டாக்டர்கிட்ட சொல்லும்போது சொன்னார். ஸோ நீங்கள் உங்கள் பேஷண்ட் சஜஸ்ட் பண்ணுங்கள் டாக்டர், ஆனால் ஜூஸாக மட்டும் அடிச்சு குடிக்க சொல்லாதீங்க, மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 இலையை பச்சையாக சாப்பிட சொல்லுங்கள், ஒரு நாள் to ஒரு நாள் கூட சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ அதனால் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்புறம் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானுமே, நீங்கள் கருவேப்பிலை சாப்பிடுங்க, ஒரு வேளை அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சில பேஷண்ட்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த அம்மா நான் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து முடிவு பண்ணேன், உணவில் வந்து ஒரு சின்ன கருவேப்பிலையே இவ்வளோ சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதான், அப்போ நம்ம உணவில் எத்தனை விஷயங்களை மாற்றம் பண்ணால் முடி நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு.